செலினா கார்டன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோஜா செடிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு உரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த உரத்தை நம்ம தண்ணீரில் கலந்து தான் கொடுக்க போகிறோம். அதுவும் நம்ம ரொம்ப காசு செலவு பண்ணாமல் ஒரு 2 ரூபாய் வச்சு ஒரு ரோஜா செடிக்கும் சரி பூச்செடிகளுக்கும் சரி எப்படி ஒரு அழகான ஒரு உரம் ரெடி பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? நம்ம ரோஜா செடிகள் வாங்கி வச்சா அப்புறமா வாங்கி வைக்கும்போது ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒரு பாட்டில் இல்லை க்ரோ பேக்கில் அதுக்குன்னு ஒரு மண்கலவை ரெடி பண்ணி பிளான்ட்டை வைப்போம். அப்படி தானே? அதுலேயும் நம்ம ஒரு 1 இயர் ஆகட்டும் 2 இயர்ஸ் ஆகட்டும் அந்த பிளான்ட்டு அந்த பாட்டில் அதே மண்கலவையில் அப்படியே இருக்கும். நம்ம மண் வேறு மாற்றிருக்க மாட்டோம், வேறு பாட்டும் நம்ம வேறு சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த மாதிரி இருக்குது. மண் ரொம்ப பழைய மண்ணாக இருக்குது. அதனால தான் பூக்கள் அதிகமாக பூக்கலையா இல்லை புது தளிர்கள் வைக்கலையான்னு தெரியல. அந்த மாதிரி இருக்க பழைய மண்ணை புதிய மண்ணை அதை உயிர் கொடுக்கறது தான் இந்த ஒரு ஃபெர்டிலைசர். இந்த மாதிரி ஒரு உரம் தான். அதுக்காக நான் எடுத்துருக்கக்கூடியது தான் ப்ரூ பவுடர். நம்ம காஃபி பவுடர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான். இதுக்கு நம்ம காஃபி பவுடர் தான் கொடுக்கணும் இல்லையா, டீ தூள் கூட கொடுத்துக்கலாம். அதெல்லாம் எந்த பிளான்ட்டுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அதுதான் என்னோடய ரோஸ் பிளான்ட்டுக்கு நான் ஒரு 5 பேக்கெட் எடுத்துக்கிட்டேன். 2 ரூபா பேக்கெட்டில் 5 பேக்கெட். நீங்கள் 2 லிட்டர் தண்ணிக்கு ஒரு பேக்கெட் போதுமானதாக இருக்கும். உங்கள் கார்டனில் இருக்க பூச்செடிகள் எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நம்ம காஃபி பவுடராக இருக்கட்டும் டீ தூளாக இருக்கட்டும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. 2 லிட்டர் தண்ணிக்கு ஒரு பேக்கெட் போதுமானதாக இருக்கும். 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரு பேக்கெட் ப்ளூ பவுடரில் பாதியே கொடுத்துக்கோங்க. அதுவே போதும், அதுக்கு மேலே கொடுக்க வேண்டாம். நம்ம தண்ணீரில் கூட கொஞ்சம் அளவுகள் ஜாஸ்தியாக இல்லை கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, செடிக்கு எந்த டேமேஜும் இருக்காது. என்னோடய கார்டனில் இருக்க பிளான்ட்டுக்கு நான் 10 லிட்டர் தண்ணிக்கு 5 பேக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய கார்டனில் நிறைய செடிகள் இருக்கிறதுனால எல்லா செடிகளையும் யூஸ் பண்ணுவேன். அதனால் நான் 10 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள் கார்டனுக்கு ஏற்றபடி தண்ணி எடுத்து அதுக்கேற்றபடி ப்ளூ பவுடரை அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் 5 பேக்கெட்டையும் அந்த தண்ணியில் நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி இந்த ப்ளூ பவுடர் நம்ம ரோஸ் பிளான்ட்டுக்கு நம்ம கொடுக்கறதுனால இந்த மண்ணோட தரம் கூடும். அப்படின்னா நம்ம மண்ணை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வைப்போம். அதில் எல்லா சத்துக்களுமே இருக்கும். ஒரு மண்ணுக்கு தேவையான நைட்ரஜன், பாஸ்பரஸ் எல்லாமே, பொட்டாசியம் எல்லாமே அந்த மண்ணில் இருக்கும். நம்ம அதுக்கு ஸ்பெஷலாக எந்த கேருமே கொடுக்க வேண்டாம். நம்ம ஒரு பிளான்ட் வச்ச உடனே நல்ல பிளான்ட்டு பூ பூக்கும், நல்லா கடகடன்ட்டு வளரும், எல்லாம் பண்ணும். அதுக்கப்புறமா அந்த மண்ணில் இருக்க எல்லா சத்தையுமே அந்த பிளான்ட் எடுத்து புது கிளை போடுறதா இருக்கட்டும், புது புது பூக்கள் வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அது பண்ணும். ஆனால் அந்த மண்ணில் இருக்க சத்துக்கள் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா அந்த பிளான்ட் அதுக்கப்புறம் பூ பூக்கவே செய்யாது. அதுக்கப்புறம் நம்ம அந்த மண்ணுக்கு அந்த மண்ணில் இருக்கிற சத்தை மறுபடியும் அதை வர வைக்கிறதுக்கு நம்ம புதுசாக ஏதாவது உரங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பழைய மண்ணுக்கு இந்த ப்ளூ பவுடர் நீங்கள் கொடுத்து பாருங்கள். உடனே கடன்ட்டு கிளைகள் போட்டுரும், உடனே மொட்டுக்கள் வச்சிடும், பூக்கள் அவ்வளோ அழகழகாக பூக்கள் பூக்கும். என்னோடய கார்டனுக்கு நான் இதை யூஸ் பண்ண அப்புறம் நல்ல ஒரு ரிசல்ட் இருந்துச்சு. உடனே தளர வச்சு மொட்டுக்கள் அழகாக பூத்துச்சு. அதனால தான் இந்த ஒரு ஃபெர்டிலைசர் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதுலேயும் இந்த ஃபெர்டிலைசரை மந்த்லி ஒன்ஸ், மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தாலே போதும். பிளான்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக செழிப்பாக வளரும். அதுலேயும் பிளான்ட் ரொம்ப குட்டி பிளான்ட் அப்படின்னா ஒரு சின்ன டம்ளர் கொடுத்துட்டா போதும். இல்லை கொஞ்சம் பெரிய பிளான்ட்டாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கூட ஜாஸ்தியாக பிளான்ட்டுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் குட்டி பிளான்ட்டுக்கு கொஞ்சம் தண்ணி யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் பெரிய பிளான்ட்டாக இருக்குது இல்லை பெரிய பாட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் நிறையவே ஜாஸ்தியாக விட்டுப்பேன். அந்த மாதிரி தான். அதுலேயும் இந்த பிளான்ட்டில் பொறுத்த வரைக்கும் இப்போ தான் வாங்கி வச்சு கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஒரு பட்டன் ரோஸ் தான். இந்த பிளான்ட்டுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் கொடுக்க போகிறேன். நம்ம இப்போ ஒரு பிளான்ட்டுக்கு நம்ம இந்த ஃபெர்டிலைசராக இருக்கட்டும் என்ன உரங்கள் கொடுக்க முன்னாடியும் அந்த மண்ணை நல்லா கிளறி விட்டுக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி தினமுமே செடிக்கு தண்ணி விட்டுருப்போம். தண்ணி விட அந்த மண் ரொம்ப இறுக்கி போயிடும். மண் இறுகி நல்லா இருக நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணியாக இருக்கட்டும் இல்லை ஏதாச்சும் உரங்கள் ஃபெர்டிலைசராக இருக்கட்டும் எதுவாக நம்ம தண்ணி விட்டதுமே டைரெக்டாக அந்த பாட்டோட ஓரங்கள் இருக்கு இல்லையா, அந்த இடம் வழியாக அப்படியே கீழே போயிடும். தண்ணி ரொம்ப வேர் வரைக்கும் எல்லா வேர் வரைக்கும் போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அது டைரெக்டாக போகவே போகாது. அந்த பாட்டோட ஓரங்கள் இருக்கு இல்லையா, அந்த வழியாக உடனே அது கீழே போயிடும். தண்ணி வேஸ்ட்டாக போயிடும். இதுவே நீங்கள் நல்லா மண்ணை கிளறிட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா விடுற தண்ணி கொஞ்சம் பொறுமையாக தான் கீழே இறங்கும். அதுலேயும் செடியோட எல்லா பாகத்துக்கும் எல்லா வேர்கள்லேயும் நல்ல செடியோட அந்த தண்ணி நல்லா போய் சேரும். நம்ம வேர் மூலமாக அந்த பிளான்ட் உடனே எடுத்துக்கவும் செய்யும். அந்த மாதிரி தான். அதனால் எப்போ பிளான்ட்டுக்கு நீங்கள் என்ன ஃபெர்டிலைசரோ இல்லை ஃபெர்டிலைசர்கள் தண்ணியாக இருக்கட்டும் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா எப்போவுமே மண்ணை நல்லா கிளறிட்டு தான் கொடுக்கணும். அப்போ தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய உரம் நல்லா அழகாக பிளான்ட்டில் போய் சேரும். அதனால தான்
நான் வந்து 15 நாள் ஒன்ஸ் வந்து மண்ணை நல்லா கிளறி விட்டுருவேன். அதுக்கு வேருக்கு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த உரங்களும் நல்ல அழகாக வந்து வேரில் போய் சேர்றதுக்கு தான். நீங்களும் கரெக்டாக சேர்ற மாதிரி இந்த மாதிரி உரங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டே கொடுங்க. அதுலேயும் இப்போ நம்ம பிளான்ட்டோட சைஸை பொறுத்து நம்ம கொடுக்கக்கூடிய லிக்விடோட அளவு மாறுபடும். ரொம்ப பெரிய பிளான்ட்டாக இருந்தால் அதுக்கு ஏற்றபடி கொடுத்துக்கலாம். இல்லை அப்போ ஒரு பெரிய ஜக்குக்கு ஒரு ஜக்கு தண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா குட்டி பிளான்ட்னா ரெண்டு பிளான்ட்டுக்காக சேர்த்து விடுங்க. பெரிய பிளான்ட்னா ஒரு ஜக்கை அப்படி விடுங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உரம் வந்து மந்த்லி ஒன்ஸ் கொடுத்தா போதுமானதாக இருக்கும். இது நம்ம டீ தூள் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம், தாராளமாக கொடுத்துக்கலாம். பிளான்ட்டுக்கு எதுவுமே ஆகாது. பிளான்ட் டேமேஜ் ஆயிருமா இல்லை அது வந்து செத்து போயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த காஃபி பவுடர் லிக்விடாக நீங்கள் பிளான்ட்டுக்கு தாராளமாகவே கொடுத்துக்கலாம். பிளான்ட்டுக்கு எதுவுமே ஆகாது. அதனால் எந்த பயமும் இல்லாமல் பிளான்ட்டுக்கு கொடுத்துக்கோங்க. இந்த லிக்விட் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கார்டன் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.